என்னங்க, முன்னாடி போன்ல தெலுங்குல பேசினவ அது வேற யாரும் இல்ல, துர்கா தானே சொன்னீங்க. இவ்வளவு தூரம் துர்கா தான் பேசினான்னா நாம நேர்லயே போய் அவளை கையும் களவுமா பிடிச்சிருக்கலாம்ல. அகிலா, தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு அவகிட்ட இருந்து போன் வந்துச்சு. துர்காவா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு அவளை தேடி நான் மாடிக்க போனேன். ஆனா அங்க துர்கா கிட்ட போனே இல்ல. ஆனா அந்த தெலுங்குக்காரி சேகர், பாலு, பாஸ்கர் இந்த 3 பேரோட கொலைக்கும் அவதான் காரணம்னு ஒத்துக்கிறா. அது மட்டுமா, செத்து போன பாலு சாண்டி கிட்ட போய் நான் அவனை சென்னைக்கு வர சொன்னதா சொல்லிருக்கான். செத்து போனவன் எப்படிங்க அங்க போக முடியும்? எல்லாம் அந்த தெலுங்குக்காரியோட வேலைதான். முதல்ல என்கிட்ட பேசினான்னு சொன்னல, அப்ப அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அவ என்கிட்ட பேசும்போது, செத்து போனவனுங்களாம் உயிரோட வருவான். நான் எழுத போறது ரத்த சரித்திரம். The game starts now. நம்மள சுத்தி என்னங்க நடக்குது? துர்கான்னு ஒருத்திய கொன்னுட்டு தான் நாம நினைச்சோம். ஆனா அவ மறுநாள் சின்ன காயம் கூட இல்லாம முழுசா வந்து நிக்கிறா. அவ இங்க வந்ததுல இருந்து நம்ம சந்தோஷம், நிம்மதி, தூக்கம் எல்லாமே போச்சு. அவளை பைத்தியக்காரி ஆக்கணும்னு வர வச்ச கோகிலாவ இவ பைத்தியமாக்கி அனுப்பிட்டா. இதுக்கு நடுவுல ஒருத்தி தெலுங்குல போன்ல பேசி மிரட்டுறா. ஒரு கட்டத்துல நான் துர்காவும் அவளும் ஒரே ஆள்னு தான் நம்புனேன். இன்னைக்கு அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஆனா அந்த தெலுங்காரி 3 கொலையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்கிறா. சாண்டி எங்கேயோ தலைமறைவா இருக்கா, அவனுக்கு ஆபத்து இல்லைன்னு நம்பினேன். ஆனா செத்து போன பாலு அங்க போயிருக்கான்னா அதுக்கு காரணம் யாரு? அந்த தெலுங்குக்காரி தானே. அவ செத்து போனவன் உயிரோட வருவான்னு சொன்னால, அவ சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே நடத்தி காட்டிட்டாளே. ஒருத்த உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவனை மறைச்சு வச்சிருக்கோன்னு நம்புறதுக்கெல்லாம் இனிமே எந்த அர்த்தமும் இல்ல. கடைசி அவ என்ன தெரியுமா சொன்னா? என்னங்க சொன்னா? அவடை, நீ ஆரம்பிச்சு வச்ச கேம் இனி ஏன் பக்கம் வந்துருச்சு. இப்பதான் கேம் சூடு பிடிச்சிருக்கு. போக போக சும்மா ரோலர் கோஸ்டர் மாதிரி பறக்கும் பாருன்னு சொன்னா. இது வரைக்கும் இல்லாத பாடெல்லாம் பட்டாச்சு. இனி படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அவ இனிமேதான் ஆரம்பம்னு சொல்றா. அவ ஆட்டி வைக்கிற பொம்மைங்களாங்க நாம. எங்கேயோ இருந்துகிட்டு ஆட்டம் காட்டுவேன்னு சொல்றா. அவளுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்கவே கூடாதுங்க. ஏதாவது பண்ணணும். சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். இனி என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இப்படி சொன்னா எப்படிங்க? என்ன பண்ண சொல்ற? எனக்கு இப்ப நிம்மதி வேணும். தொணன்னு பேசாத, போய் படுத்து தூங்க போ. அது இல்லங்க, நான் போன்னு சொல்றல. நீ போக மாட்ட, நான் போறேன்.